வணக்கம். இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல திவாகர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே 100% உண்மை கிடையாது. அதுல அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். சோ அதுக்கு அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம், நான் தான் விவசாயி பட்டிமன்ற பேச்சாளர் பேசுறேங்க. நம்ம விஜய் டிவியில குக் வித் கோமாளி ஷோ நாங்க வீட்டுக்காரம்மாவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சீசன் 7 நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. அதுல போன ஷூட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி வெள்ளிக்கிறதுக்காக இந்த அடிப்பறக்க வழக்கு இந்த திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. முதலாப்பெல்லாம் நல்லா தான் போச்சுங்க. சேண்டாப்புல எங்களை எல்லாம் ஒரு பால்கனியில் கொண்டு விட்டு இருந்தாங்க. அப்ப தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு. புகழ் நீ சேரியிலிருந்து பிறந்தவ, நீ படிக்காதவ, நீ கண்டபடி பேசினாருங்க. அதனால அவருக்கு ஒருத்தர் சண்டையாகி போச்சு. அப்ப அந்த சண்டையில் பாத்தீங்கன்னா இவரு வீடியோ போட்டிருக்கிறாரு. மாக்காப்பா ஆனந்த் இரும்புறாடால நீங்க அடிச்சு போட்டாரு, காலில் காயமாயி போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா. அத்தனையும் போயிங்க. மாக்காப்பா ஆனந்த் கீழே தான் நின்னாரு. நாங்களாம் பால்கனியில் இருந்தோம். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பரை தான் வீசினார். அந்த பேப்பர் கூட அவர் மேல படலைங்க. இந்த கை கலப்புல என்ன பண்ணாருன்னா அந்தாங்க நிஷாவுக்கு இப்படி ஓங்கி குத்திட்டாரு திவாகரு. அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள உள்ள விழுந்தது. அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்டா வர அளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதான், சண்டைக்கு வந்தது இவருதான், சண்டை வளர்த்துறது இவருதான். ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறமே பேசிக்கிறாரு திவாகரு. இதெல்லாம் ஆகாது. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிற கண்டிப்பா பாப்பாங்க. நாங்க எங்க வேணாலும் சொல்றோம்ங்க. மாக்காப்பா ஆனந்தோ இல்ல புகழோ சண்டை தான் கட்டுறாங்களே தவிர அடிக்கவெல்லாம் இல்ல. இவருதான் திமிரிட்டு போய் பெண்களை தாக்குறது திவாகர் தாருங்க.